ஆச்சாரியரே ஆற்றலுடைய உமது சீடன் திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் பெருஞ்சேனையை பாருங்கள். ஹரியோம். உமது சீடனான திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் படையை பாருங்கள் என்கின்றான் துரியோதனன். திருஷ்டத்யும்னன் துருபதனின் மகன். துருபதனும் துரோணரும் குருகுல வாழ்க்கையில் ஒன்றாக கற்றவர்கள். பாலபருவத்தில் துருபதன் கூறிய வாக்கை நம்பி பல காலங்கள் கழித்து அரண்மனையில் சென்று உதவி கேட்கின்றார் துரோணாச்சாரியார். துருபதன் ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகின்றான். அதற்கு பதிலாக துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த பயிற்சி அளித்து அவர்கள் மூலமாக துருபதனை போரிட்டு வென்று துருபதனுக்கு உயிர் பிச்சை அளித்து பழிக்கு பழியாக அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகின்றார். துருபதன் அவமானம் தாங்காமல் உன்னை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு செல்ல தன் மகன் திருஷ்டத்யும்னனை துரோணாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்றுக்கொள்ள அனுப்புகின்றார். துருபதனின் மகன்தான் திருஷ்டத்யும்னன் என்பதை அறிந்து தன் தர்மத்தை மீறாமல் அவனை சீடனாக ஏற்றுக்கொள்கின்றார் துரோணாச்சாரியார். திருஷ்டத்யும்னனால் நாளை நமக்கு ஆபத்து வரலாம் என்பதை அறிந்திருந்தும் தன் தர்மத்தை மீறாமல் ஏற்றுக்கொண்டார் துரோணாச்சாரியார். அப்படிப்பட்ட திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் படையை பாருங்கள் ஆச்சாரியரே என்று துரோணரின் உள்ளத்தில் கோபத்தை எழுப்பும்படியாக தனது அதிகார தோரணையில் பேசினார் துரியோதனன். ஹரியோம்.